Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்த அரசோட ஒரு மாத காலம் எப்படி இந்த திரு சுமந்த் உங்ககிட்ட இருந்து தொடங்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு, எல்லா அரசு போல. மிக முக்கியமாக இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் என்பது ஒரு அதற்குள் ஒரு மதிப்பீடு கொடுப்பது நியாயம் என்று நான் கருத மாட்டேன். ஏன்னா எல்லோருமே அனுபவம், அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு மாதம்ன்றது ப்ரீமெச்சூர். பல இடங்களில் ஒரு நல்ல அதிகாரிகள் நியமனம். ஏன்னா ஒரு அரசாங்கம் இயங்குறதே 70% to 80% அதிகாரிகள்னால் தான் அதனோட எப்படி இயங்குதுங்கிறது நம்ம முடிவெடுக்கலாம். நல்ல அதிகாரிகளை நீங்கள் கீ போஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு 75% அரசு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதில் தான் பெரிய பிரச்சனை முந்தைய அரசாங்கத்திற்கு பர்டிகுலராக காவல்துறையில் அவர்கள் நியமித்த சில நியமனங்கள் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் பாலியல் கடந்த முறை இதே மாதிரியான ஒரு விமர்சனம் அதிகாரிகள் தான் அரசியல் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு இல்லை, அதிகாரிகள் அதுதான் உண்மை. எல்லா மாநிலங்களிலுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருந்தால் அந்த அதிகாரிகளை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வைப்பாங்க. பட் அதிகாரிகள் இப்போ ஒரு கவர்மெண்ட் மெஷினரி நடக்கிறதுக்கு 75% அதிகாரிகள் தான். பாலிசி தான் அரசியல் தலைவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நியமனங்கள் கவலை அளிக்கின்றன. பர்டிகுலராக நம்ம விவாதம் செய்த டிவிஏசி பொறுப்புக்கு வந்திருக்கிற காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கள் முந்தைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், அதிகார துஷ்பிரயோகம் போன்றவை குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்த சில அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு நல்ல பதவிக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் நல்ல பதவி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஓரளவுக்கு கவலை அளிக்கிற விஷயம். மூன்றாவது இந்த ரீல்ஸ் கலாச்சாரம், அது நான் ஒரு பெரிய நெகட்டிவ்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க ரீல்ஸும் சோஷியல் மீடியாவால் வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி. திடீர் என்று அவங்க ரீல்ஸை நிறுத்திடுங்க. அதனால தான் நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா அமைச்சர் எங்கே போனாலும் பின்னாடியே கேமரா போகுது. ஒரு இன்று ஆய்வு செய்தார், இன்று இதை செய்தார், அதை செய்தார்னு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் ஒரு பெரிய குறையாக சொல்ல மாட்டேன். அது அவங்க கற்றுப்பாங்க. ஏன்னா ஒரு தொழில் துறை ரீதியாக அந்த எல்என்டி ஒப்பந்தம் 18,500 கோடி அது வரவேற்கத்தக்கது. அஃப்கோர்ஸ் அது முழுமையாக இந்த அரசாங்கம் தான் அந்த ஃபுல் இது பண்ணாங்கன்னு இல்லை. அதுக்கு முந்தைய அரசாங்க காலகட்டத்திலேயே அதுக்கு பேச்சுவார்த்தைகள் முன் ஏற்பாடுகள் நடந்தன. பட் சில விஷயங்கள், இப்போ பரந்தூர் பற்றி என்ன டிசிஷன், அதை நிறுத்த போகிறீங்களா, ஒரு உயர்நிலை குழு வச்சு ரீஅசஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலைகளை கண்டினியூ பண்ண போகிறீங்களா? ஏன்னா மக்கள் வரிப்பணம் கிட்டத்தட்ட 1,700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துறதுல மக்கள் வரிப்பணம் ஏற்கனவே செலவழிச்சாச்சு. இப்போ திடீர்னு அதை தொழில் பூங்கா ஆக்குறேன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அந்த பகுதி மக்களே அதை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. நிலத்தை கொடுத்தவங்க எதுக்காக கொடுத்தாங்க? ஏர்போர்ட்டுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் திடீர்னு தொழில் பூங்கானாக்கா அவங்க ஏற்றுக்கொள்வார்களா என்று தெரியவில்லை. ஸோ இதுக்கு எந்த பதிலும் வரவில்லை. ஸோ இது நான் ஒரு சிக்னிஃபிகண்ட் இஷ்யூவாக பார்க்குறேன். ஒன் மோர் இஷ்யூ முதலமைச்சர் கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லை. முதலமைச்சர் இது வரைக்கும் அந்த பதவி பிரமாணம் விழாவில் பேசினார். அதுக்கு பிறகு திருச்சியில் ஒரு வாட்டி பேசினார். அந்த நன்றி கூறும் கூட்டத்திற்கு போகும்போது ஒரு வாட்டி பேசினார். அதை தவிர we have not heard from him at all. அது ஓரளவுக்கு கவலை அளிக்கிற ஒரு ட்ரெண்டாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு மாநில முதலமைச்சர், உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறப்ப டிகே சிவகுமார் வந்தார், பதவி பிரமாணம் செய்து ஒரு சில மணி நேரங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறார். எதுக்குன்னா திட்டங்கள் என்ன, இப்போ அரசினுடைய முதல் கட்ட அறிவிப்புகள் என்ன, அதெல்லாம் பேசுகிறார். ஸோ நிச்சயமாக ஒரு சீஃப் மினிஸ்டர் நீட்ஸ் டு பி மோர் கம்யூனிகேட்டிவ். எஸ், கம்யூனிகேட் பண்ணாமல் ஜெயிச்சிட்டார். கம்யூனிகேட்னா முதலமைச்சரும் பதவியேற்ற அன்னைக்கு பேசினார் இல்லையா, 10ஆம் தேதி பதவியேற்பு நடக்குது. அந்த ஸ்பீச் அன்னைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு, நான் தேவதூதன் அல்ல, நீங்க ஒரே டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தலைவிரிச்சு ஆடினீங்கன்னா நான் யாரா இருந்தாலும் பவர் சென்டர் ஒண்ணுதான். அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஆனால் இந்த திருச்சியில பேசின ஸ்பீச் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த பை எலெக்ஷன் இடைத்தேர்தலுக்கு ஒரு கேம்பெயின் ஸ்பீச் மாதிரி தான் இருந்தது. அதுல ஒரு சீஃப் மினிஸ்டீரியலா அது இல்லை. அது ஒரு கட்சி தலைவர் தொண்டர்களிடையே பேசுகிற ஸ்பீச் மாதிரி தான் இருந்ததே தவிர இட் வாஸ் நாட் சீஃப் மினிஸ்டீரியல். ஸோ சில விஷயங்கள் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்குது.
Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.